வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கௌஷிக் தமிழ் கேமிங். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பெண்டி அண்ட் அதோடுங்க நம்ம ஃப்ரெண்டு ஜோன் நம்மளை கூப்பிட்ருக்கான் ஒரு இதுக்கு. அவன் ரொம்ப நாள் ஆயிடுச்சுனால இந்த இடத்துக்கு பாரு அப்படின்னு கூப்பிட்ருக்கான் நம்மளை. சாப்டர் 1 மூவிங் பிக்சர்ஸ். கைஸ், நான் நார்மல் இது தான் வச்சுருந்தேன். அப்போ கூட நல்லாடா கைஸ் இருக்குது. ஆல்ரெடி ஜோ ஹெம் இயர் இஃப் வி சீஸ் படிக்கிறதுக்குள்ளே போயிடுச்சு. என்ன சொல்கிறாங்க நீங்கள்? இவனோட இது கைஸ், இது இவனோட ஓல்டு சேர் அண்ட் டெஸ்க். இதில் தான் அவன் நிறைய ஒர்க்கு பண்ணுவானா, அப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணுவானா. இது மற்றவங்களாம் வேலை செஞ்சுருந்தாங்களா அந்த இடத்துல. இவன் வந்ததுனால எல்லோரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம். அப்படின்னா இவன் ஒரு ப்ரோ பிளேயராக இருப்பான். ப்ரோ ஆர்டிஸ்டாக இருப்பான் போல். எல்லாம் மக்கள் ஆர்டிஸ்டாக இருப்பாங்க போல். அதனால தான் இவனை அப்பாயின்ட் பண்ணிட்டு எல்லோரும் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க போல். இப்போ என்னது இது, இந்த கேம் நான் இது வரைக்கும் விளாட்னதில்ல. ஒரு இங்கு மிஷின் பார்த்து விளாட்ருக்கேன். ஆனால் நான் இந்த இங்கு மிஷின் ஆன் பண்ணுறதுக்கொண்டா விளாட்ருக்கேன். அதுக்கப்புறம் விளாடுனதே இல்லை. இதோ இங்கே ஒரு இங்கு மிஷின் இருக்குண்டா, ஆன் பண்ணுறதுக்கொண்டா நான் விளாட்ருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியாது. ஏதோ இது எடுக்க சொல்லுவானுங்க. இங்கு மிஷின் ஆன் பண்ணுறதா, இங்கே ஒரு லிவர் மாதிரி ஏதோ இருக்கும். அது ஏதோ ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே ஏதோ மிஷின் மாதிரி வரும் கைஸ். அது வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இவனும் தான் சொல்லியிருந்தான். இது உள்ளே ஏதோ இருக்குது, வெளியே எடுக்கணும்னு சொல்லியிருந்தான். அதனால் ஏதோ ஓல்டு ஃப்ரெண்டு நான் நம்மளோட ஒரு ஃப்ரெண்டு கீழே ஒழிஞ்சிட்ருப்பானோ அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு நான் நினைக்கிறேன். கீப் அவுட் டேஞ்சர். பாருங்க ஈஸ், ஒரு இங்க் மிஷின் பாருங்க. ஒரு இங்க் மிஷின் கீழேருந்து ஒரு மேலே வருது. கீழேருந்து மேலே வருதுன்னா என்ன இது கைஸ்? New objective, turn on the ink machine located on Borisa. இது நான் சாப்டர் 4 பார்த்துருக்கேன். சாப்டர் 4 சாப்டர் 5. அதனால் அதெல்லாம் எப்படி விளாட்ணுன்னு தெரியும். எனக்கு சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3 தான் விளாட தெரியாது. மட்டெல்லாம் விளாட்ருவேன் ஈஸியாக. என்னன்னு தெரியலையே. செக் பாயிண்ட்டாக இருக்குமோ? விடு, செக் பாயிண்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன் கேஸ். ஏதோ டான்ஸிங் டெமான் இருக்குது. ஒர்க்கிங் ஹார்ட் ஒர்க் ஹாப்பி. உள்ளே ஏதோ பாத்ரூம் இது போல். நான் லாக் பண்ணிருக்கிறாங்க. இங்கே பாருங்க கேஸ், ஏதோ டார்த் மாதிரி இருக்குது. விளையாட முடியுமா? கரெக்டாக இப்படி போடு நடுவில் நெக்கில் வந்துச்சு. அப்படியே ஒரு லைட்டாக ஒன்று மேலே போடு. கரெக்டாக கொட்டிடுச்சு பாரு கேஸ். நான் போட்ட 3மே உள்ள நடுவில் தான் விட்டுச்சு. அதனால் நான் யார்? ப்ரோ பிளேயர். எஸ், இந்த மாதிரி உங்களுக்கு பிசி கேம்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். எஸ், என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு ரெக்கார்ட் பண்ணி தரேன்னு இருக்கான். பாப்பி ப்ளே டைமு. சாப்டர் 1 சாப்டர் 2 இருக்கும். அவன் சாப்டர் 1 சாப்டர் 2 ரெக்கார்ட் பண்ணிட்டானா. சாப்டர் 3 இப்போ தான் காசு கொடுத்து வாங்க போகிறானா. சாப்டர் 3 சாப்டர் 4 சாப்டர் 5 வாங்க போகிறானா. அதனால் வெயிட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டு அமுச்சு விட்டான். பாப்பி ப்ளே டைம் ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும் அமுச்சு விட்ருக்கான். அது மட்டும் உங்களுக்கு வாய்ஸ் ஒரு கொடுத்து அனுப்பணும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் முக்கியம். ஒரு 50 சப்ஸ்கிரைபர் போனோம் கைஸ். நம்ம 37 சப்ஸ்கிரைபர் சொன்னோம். நான் எங்கெங்கே அலைஞ்சிட்ருக்கேன். என்ன இடம் ஏதோ கட்டை ஒன்றுக்குது. ஒரு 2 வழி போடு. இங்கே ஒரு யாரோ செத்துக்கிறாங்க. யார் செத்துக்கிறது? ரிஷி இவனா?
இவன் டாங்கி மண்டேன் கைஸ், இவன் சரியான டாங்கி. இந்த மிக்கி மவுஸில் கூட கூஃபின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாய் இருக்கும். ஒரு தொப்பி போட்டு கிறுக்க மாதிரி ஒருத்தர் இருப்பான், ஒருத்தர் நாய் ஒரு என்னது அது ப்ளூட்டோ, அது பேர் ப்ளூட்டோ அந்த நாய் பேர். அந்த இவன் பேர் கூஃபி ஜென் இல்லை கைஸ், கூஃபி. அவனை போரிஸ்ன்னு வாங்க, நம்ம டாங்கி தலையன்னு கூப்பிடலாம். யாரா இங்கே வச்சிருந்துன்னு கேட்குறான் இவன். அங்கே ஏதோ இருந்துச்சு, நான் பார்த்துட்டேன். அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுச்சு. இவன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு, ஏதோ எல்லோ கலரில் காமிச்சு, அதனால் எடுத்துக்கினேன் இவன்ட்டு. ஒரு வேளை எல்லோ கலரில் காமிக்கிறது எடுத்துக்கணும் போல கைஸ். நான் என்னோடய டெக்னிக்கல் மூளையை வச்சு யோசிக்கணும் கைஸ், எல்லாமே எங்கே இருக்குதுன்னு. இந்த ரூமுக்குள்ளே போகலாம், இங்கே மினுக்குது, இந்த பொருளை எடுத்துக்கலாம். எட்ரா கைஸ், ஒரு டிஸ்க்கு கிடச்சிருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ஒரு டிஸ்க்கு. இங்கு மிஷினுக்கு போகிற வழி இந்த இதுக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம். ஏன்னா இங்கே மினுக்கிறது நம்ம பார்க்கவே இல்லை, சும்மா பார்க்கலாம். கைஸ் இங்கே ஏதோ மினுக்குது, மினிக்குதா என்னது? ஐயோ மினுக்குதா, மினு இன்னொருத்தரா ஏதோ வளர்னே. ஐயோ ட்ரீம்ஸ் கம் ட்ரூ கைஸ். ஐயோ அப்படியா, நான் ஒரு கனவு கண்டேன் கைஸ், ஒரு பேய் கூட சண்டை போடுற மாதிரி. ஃபஸ்ட்டு பேய்க்கு பயந்துருந்தேன் கைஸ், அப்புறம் ஒரு சூப்பர் சைன் ஃபார்ம் எடுத்து பேயை சாவச்சிட்டேன் கைஸ். ஒருவேளை திருப்பி அந்த மாதிரி ஆகுமோ? இங்கே இங்கு பாட்டில் இருக்குது, அவனுக்கு இங்கு பாட்டில் கேட்டிருந்தாங்க, நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே. ஃபஸ்ட்டு வாரம் மட்டும் நான் இங்கே ஒரு இங்கு பாட்டில் பார்த்தேன். இங்கே வேறு எங்கே இருக்கும்? எல்லாருமா போய் செக் பண்ணுறோம். அப்போ நான் சூப்பர் ஸ்டைனை மாற போகிறணும். சூப்பர் ஸ்டைனாக மாறத்தால் தான் ஒரு காமே போட்டு எல்லோரையும் அடிக்கலாம். இங்கு மிஷின் போகிற வழியா இது? ஆமாம் கைஸ், அவனுங்க ஏதோ கியர் மாதிரி கேட்டுருந்தானுங்க. ஸ்டெப்பு அது மேலே நின்னாலே ஒன்றும் ஆக மாட்டேங்குது கைஸ். இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இதில் நம்மளுக்கு இங்கு கீழே நிறைய கொட்டினாலே நம்மளுக்கு கெட்ட சகுனம். கெட்ட சகுனம் கைஸ். உங்களுக்கு இந்த மாதிரி இந்த டிஸ்கிரிபிள் மீ அண்டு இது வேணும்னா சொல்லுங்கள் மூவி. நான் நிறைய பார்த்துக்கிறேன். அது ஒரு ஆப்பில் போய் இது பண்ணிருக்கேன், நெட்மிரர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பில் இது பண்ணேன். அதில் எல்லாம் தமிழ் இதுதான் இருக்குது. ஜுஜுட்சு கைசன் ஃபஸ்ட் சீசன் கூட தமிழில் இருக்குது கைஸ். ஜியோ நீங்கள் இந்த நெட்ஃப்ளிக்ஸு அதுக்கெலாம் காசு கொடுக்கணும்ல, இதுக்கு காசு கொடுக்க தேவையில்லை. இங்கே ஒரு பொம்மை இருக்குது, பெண்டி பொம்மை. ஓகே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டானா. அந்த ஒரு ஆப் இருக்குது கைஸ், அந்த ஆப் பண்ணிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார், டிஸ்னி, நெட்ஃப்ளிக்ஸு எல்லாமே ஃப்ரீ இல்லை. ஃபஸ்ட்டு ஏதோ ஆடு மாதிரி பார்க்க சொல்லுவானுங்க. அதுக்கு நான் சொல்கிற டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த டெக்னிக்கு ஏற்ற மாதிரி. அவ்வளோதான் கைஸ், ஒன்று ப்ளேஸ் பண்ணுறேன். நான் புக்கு, ஃப்ரெண்ட்ஸு, ஒரு கியரு தானே அது, கியரு, இங்கு பாட்டிலு, மியூசிக் டிஸ்க்கு, ஒரு டெடி பேரா இது பெண்டி டாய். ஓகே ஐ ஷூட் ஃப்ளோ. அங்கே ஏதோ இது சொன்னாங்களே, ஏதோ வால்வு மாதிரி ஏதோ இருக்குமா, அது அப்போ இது பண்ணணுன்றானுங்க. வால்வை ஓப்பன் பண்ணணும். இங்கே ஒரு படம் பின்னாடி ஒரு வால்வு இருக்கிறது நான் பார்த்தேன் ஏற்கனவே. இதுதான் சொல்கிறான்னு நினச்சேன். பெண்டிங் இதில் டான்ஸ் ஆடுவாங்க. இங்கு கொத்துட்டு கெட்ட சகுனம் ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ ஓடிடு. இப்போ போய் நம்ம இங்கு மிஷின் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணாதுலேருந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். போ
போய் பார்க்கலாம் இங்கு மிஷின். பண்ணுங்க கைஸ். பாய் பாபா பாய். அப்புறமா பார்க்கலாம். பாய் பாய். என்னடா இப்படி ஆயிடுச்சு. பாய் கைஸ். பாய்.